நான் அப்ப நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்துல நான் அதிர்ச்சியில ஏந்திரிச்சு கண்ண முழிச்சு பார்த்தேன். வெளியில கதவை யாரோ தட்டுற சத்தம்தான் கேட்டுச்சு. அது மெதுவா தட்டலங்க. வேகமா டக்கு டக்கு டக்குன்னு கதவை யாரோ அடிக்காம சத்தம் கேட்டுச்சு. இந்த அளவுக்கு யார்டா கதவை தட்டுறது? நான் வேகமா எந்திரிச்சு போய் கதவை திறக்கலாம்னு கதவு பக்கத்துல போனேன். என் மனசுக்குள்ள ஒரே பயம், கதவை திறக்கலாமா வேண்டாமா? ஏன்னா கதவை தட்டுறவங்க மெதுவாலாம் தட்டல. ரொம்ப வேகமா தட்டுறாங்க. அவங்க தட்டுறத பார்த்தாலே எனக்கு அந்த அளவுக்கு பயமா இருக்குது. என்னோட மனசுக்கு அது பயத்தையும் பதட்டத்தையும் கொடுக்குது. நான் எதையுமே பேசாம கதவு பக்கத்துல போய் அமைதியா ஒரு நிமிஷம் கதையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கதவு தட்டுற சத்தம் 5 செகண்ட் கேப் விட்டு அந்த கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை கதை உடைச்சிட்டு உள்ள எது வந்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் வேற என்னோட மனசுக்குள்ள இருக்கு. நீங்க நினைப்பீங்க, ஏன் வீட்ல வேற யாருமே இல்லையா? வீட்ல வேற யாராவது தூங்கிட்டு இருந்தா அவங்களை எழுப்பலாம்ல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா வீட்ல நான் மட்டும்தான் அங்க இருக்கேன். நானும் என்னோட கணவர் மட்டும்தான் தனியா இந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அவரே நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிருக்காரு. ஒருவேளை வீட்டு கதவை அவர் கூட தட்டலாம்ல? இல்லைங்க. அவரு பாதியிலேயே வேலைய விட்டு வீட்டுக்கு வந்தானோ அவர் எனக்கு போன் பண்ணுவாரே தவிர இந்த மாதிரிலாம் வந்து வேகமா கதவை தட்டவே மாட்டாரு. இதுவரைக்கும் அந்த மாதிரி கதவை தட்டுனதும் கிடையாது. அவர் எப்பொழுதுமே வரும்போது எனக்கே தெரிஞ்சிரும். கதவோட டோர துறந்துதான் நான் வச்சிருப்பேன். இப்ப இந்த மாதிரி அர்த்தராத்திரிலி யாராவது கதவை தட்டுனா நமக்கு எவ்வளவு பயமா இருக்கும். அதுவும் நம்ம வீட்ல தனியா இருக்கும்போது கதவை தட்டுனா அவ்வளவுதாங்க. எனக்கு ஈர கொலையே நடுங்கி போச்சு. என்னோட பேரு சுதா. நானும் என்னோட கணவரும் திருமணமாகி இந்த ஊருக்கு தான் வந்தோம். ஏற்கனவே ஒரு வீட்ல வாடகைக்கு இருந்தோம். ஆனா அந்த வீடு ரொம்பவும் பழசாயிடுச்சு. அதுக்கு மேல அந்த வீட்ல இருக்கறது நல்லது இல்லைன்னு நினைச்சு நாங்க வேற ஒரு வாடகை வீடு தேடிட்டு இருந்தோம். அப்பதான் எங்களுக்கு இந்த வாடகை வீடு கிடைச்சது. ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்லவரு. எங்களைய எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. நாங்க எப்ப வாடகை பணத்தை கொடுக்கிறோமோ அப்பதான் அவர் வாங்கிக்குவாரு. தேவையில்லாம அவரே வந்து தொல்லை எல்லாம் பண்ண மாட்டாரு. ஆனா ஹவுஸ் ஓனருக்கு ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். சரியான நச்சு பிடிச்சவன். எங்க வீட்டுக்கும் மேல் வீட்லதான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாங்க கீழ வாழ்ந்துகிட்டு இருக்கோம். காலையில எழுந்திருச்சு வாசலை கூட்டி கோலம் போட வெளியில வந்தா அவளும் வந்து கீழ உள்ள படிக்கட்டுல உட்கார்ந்துக்குவான். எனக்கு ஏற்கனவே கூச்சமா இருக்கும். நான் வீட்டை விட்டு சும்மா வெளியிலேயே வர மாட்டேன். இந்த மாதிரி யாராவது நான் வெளியில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா அது நமக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும்ல. எனக்கு அது ரொம்ப சங்கோச்சமா இருந்துச்சு. ஆனா என்ன இருந்தாலும் ஹவுஸ் ஓனர் பையன், அவங்கள நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவங்களோட வீடு, அவங்க எங்க வேணாலும் உட்காருவாங்க. ஏன்னா அந்த படிக்கட்டே அவங்க வீட்டுக்கு மாடிக்கு போறதுக்கான உண்டான படிக்கட்டுதான் அது. காலையிலேயே அங்கே வந்து உட்கார்ந்துக்குவான். என்னால எதுவும் சொல்ல முடியாது. நான் பாட்டுக்கு அவசரமா என்னோட வேலைகளை முடிச்சிட்டு நான் வீட்டுக்குள்ள வேகமா வந்துருவேன். சரி, இப்படிதான் காலையிலேயே வந்து தொல்லை பண்றாங்கன்னு பார்த்தா ஒரு சில நேரத்துல மத்தியான டைம்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துருவான். அவனோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்தா அவங்களோட வீட்டுக்குள்ள வச்சுட்டு கூத்தடிக்க வேண்டியதுதானே. அத விட்டுட்டு நேரா அந்த படிக்கட்டுக்கு தான் வருவானுங்க. வந்து வரிசையா ஒரு 4 பேரு உட்கார்ந்துக்குவாங்க. உட்கார்ந்துகிட்டு பாட்டு போடுறதும் சத்தமா சிரிக்கிறதும் ஏதோ இவனுங்களுக்கு மட்டும்தான் சிரிக்க தெரிஞ்ச மாதிரி. அப்படி ஒரு சிரிப்பு சிரிப்பாங்கப்பா, தாங்க முடியாது நம்மளால. என்னோட கணவரு நல்லா தூங்கிட்ட பறந்த
நேரத்துல ஒரு சில நேரம் இவங்க போடுற சத்தம் அவரோட தூக்கத்தையே டிஸ்டர்ப் பண்ணிரும். அவரோட தூக்கத்தையே டிஸ்டர்ப் பண்ணிரும். கடுப்பாகி ஒரு சில நேரம் எந்திரிச்சிருவாரு. ஆனா இந்த விஷயத்தை பேசாம ஹவுஸ் ஓனர்ட்ட சொல்லலாம்னு பார்த்தா, என்னோட கணவர் அதெல்லாம் சொல்லாத, இதெல்லாம் ஒரு சகஜமான விஷயம்தான். வாடகை வீட்ல இருந்தா அப்படி எல்லாம் நடக்கதான் செய்யும். அதனால இதெல்லாம் சொல்லாத, அதனால அவங்க வீட்ல ஏதாவது பிரச்சனை வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா ஏற்கனவே ஹவுஸ்னர் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு. எங்க கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் பாசமா இருப்பாரு. ஆனா அவரோட வீட்ல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரமா. ஹவுஸ்னரும் காலையில வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு மேலதான் வருவாரு. அதனால வீட்ல என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாதுல்ல. அப்பதான் தீபாவளி டைம் வந்தது. என்னோட கணவருக்கு ஒரு 2 நாள் லீவ் கொடுத்தாங்க. அதனால நிம்மதியா தீபாவளி கொண்டாடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். கரெக்ட்டா அந்த பசங்கெல்லாம் வந்துட்டாங்கப்பா. சும்மாவே உம்ம தொல்லை தாங்க முடியாது. அப்ப தீபாவளி டைம்னா சொல்லவா வேணும். சொல்லவே வேண்டாங்க. அவ்வளவு பெரிய பசங்க பட்டாஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து எங்க வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வீடு மாடியில இருக்கு, வச்சு கொண்டாட முடியாது. அதனால எங்க வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க. சரி, கொஞ்ச நேரம் வெடி வெடிச்சோம். அப்புறம் அடுத்து ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம், இல்ல சீமாவுக்கு எதும் போவோம். அப்படி எல்லாம் இல்லைங்க. பொழுது இன்னைக்கு அந்த வெடிய வச்சு வெடி வெடின்னு வெடிச்சிட்டேதான் இருக்காங்க. அது பெரிய பெரிய வெடி, வீட்ல எங்களால இருக்கவே முடியல அந்த அளவுக்கு. இதுல நைட் டைம் சொல்லவே தேவையில்லை. வானவெடிக்க அப்படிங்கிற பேர்ல எங்க வீட்டு வாசல்ல வச்சு எவ்வளவு பெரிய வெடிச்சிருக்காங்க. அப்படிதான் அதுல ஒரு பையன் பாட்டுல ராக்கெட்ட வச்சு கொளுத்துறான். நல்லாதாங்க வெடிச்சிட்டு வந்துச்சு. திடீர்னு ஒரு ராக்கெட் எங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு. நேரா நான் சமையல் கட்டுல சமைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பூந்து டமார்னு வெடிச்சிருச்சுங்க. அவ்வளவுதான். அங்கேயே கதறி அழுது சத்தம் போட்டு ஒரே ரணகலம் ஆயிடுச்சு. திடீர்னு கிச்சனுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வெடிச்சா நமக்கு அது என்னன்னு தோணும்? கேஸ் வெடிச்சிருச்சு அப்படின்னு தான தோணும். எனக்கு அப்படிதான தோணுச்சு. கொஞ்ச நேரத்துல செத்துட்டோம்னு நினைச்சேன். அதனால பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. என்னோட கணவர் நான் அழுகுறத பார்த்துட்டு உடனே கோவத்துல அந்த பசங்களை கண்ண அப்பனான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களும் இந்த மாதிரி திடீர்னு திட்ட உடனேயே அதுல ஒருத்தன் பயங்கரமா குடிச்சிருப்பான் போல. என்னோட கணவர்கிட்ட சண்டைக்கு வந்துட்டான். வெளியில பயங்கரமா சண்டைய ஆரம்பிச்சிச்சு. மாத்தி மாத்தி ரொம்ப திட்டவும் ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அந்த நேரத்துல ஹவுஸ் ஓனர் வீட்ல இல்ல. ஆனா ஹவுஸ் ஓனர் பையன் எதுவுமே சொல்லல. அவன் கூட இருந்த மத்த ஃப்ரெண்ட்ஸ் தான் சரக்கு போதையில ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தாங்க. எங்களால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னோட கணவர் ஒரு கட்டத்தை அளவுக்கு பேசிட்டு அதுக்கு மேல அவரால பேச முடியல. சரி, என்னமோ தொலைஞ்சிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு அவரு அமைதி ஆயிட்டாரு. ஆனா அந்த பசங்க என்னையும் என்னோட கணவரையும் வம்புக்கு இழுக்குற மாதிரி ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்க. கரெக்ட்டா அந்த சமயம் பார்த்து வெளியில போட ஹவுஸ் ஓனர் வந்துட்டாரு. இவங்க பண்றதெல்லாம் பார்த்த ஹவுஸ் ஓனர் உடனே வேகமா வந்து, டே என்னடா பண்றீங்கன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் புடிச்சு கீழ தள்ளிவிட்டாரு. பிறகு அவரோட பையனை கூப்பிட்டு கன்னத்திலேயே பளார் பளார்னு நால அரைச்சு விட்டாரு. அவ்வளவுதான். அந்த இடத்திலேயே எல்லாருமே ஆப் ஆயிட்டாங்க. யாருமே வாயவே தோர்க்கல. அப்ப அந்த நேரத்துல அங்க நடந்த சம்பவம் ஹவுஸ் ஓனர் பையனுக்கும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. இதுல பக்கத்து வீட்டுக்காரமா வேற வந்து நல்லா ஏத்தி விடுற மாதிரி, அதான சொல்லுவாங்கல்ல, ஈரு நிரப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி நல்லா அடிய கொடுங்க. இவனுக்கெல்லாம் அடங்கவே மாட்டறாங்க. ரொம்ப தொல்லையாக்கு இவங்களோடன்னு சொல்லி நல்லா ஏத்தி விட்டாங்க. ஹவுஸ் ஓனரும் அவங்க எல்லாரையுமே கண்ணா பொண்ணான்னு புடிச்சு திட்டிவே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் எவனும் வாய தொறக்கல. கப்பு சுப்புன்னு வாயை மூடிக்கிட்டு அவன் அவன் வீட்டுக்கு போய் கிளம்பிட்டானுங்க.
இந்த சம்பவம் நடந்து 2 நாளுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரி நைட் நேரத்துல இவங்களோட வீட்டோட கதவை தட்டுறாங்க. எனக்கு இந்த சம்பவம்தான் மனசுக்குள்ள ஒடிக்க இருக்கு. ஒருவேளை அந்த பசங்க தான் நம்ம வீட்டு கதவை தட்டுறாங்களோ? ஏன்னா ஹவுஸ் ஓனர் அன்னைக்கு அடிச்சு எல்லாரையும் திட்டி விட்டதுக்கு அப்புறம் அந்த பசங்க எல்லாம் என்னை என்னோட கணவரையும் தான் முறைச்சு பார்த்தாங்க. ஒருவேளை அவனுங்க கண்டிப்பா எதுவும் பழி வாங்குவாங்க, இல்லாட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு என்னோட கணவர் கூட அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதனால நேத்து நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீ கொஞ்சம் பாதுகாப்பா இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு. அந்த பயத்துல தான் யாரோ கதவை தட்டுனதுக்கு அப்புறம் நான் கதவை திறக்காம பயந்துகிட்டு அமைதியா நின்னுட்டு இருந்தேன். தேசாம என்னோட கணவருக்கு போன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் போனை கையில எடுத்தேன். போன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு போன் கால் வந்துச்சு. அது வேற யாரும் இல்ல, ஹவுஸ் ஓனர் தான். அவர்தான் கால் பண்ணி இருந்தாரு. நான் பயந்துகிட்டு அவர் பேசுறதுக்கு முன்னால நானே அண்ணா யாரோ வீட்டு கதவை தட்டுறாங்கன்னு சொல்லி சத்தம் போட்டேன். உடனே அவர் அம்மா கதவை துறமா, நான்தான்மா கதவை தட்டுனேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்படியான்னு கேட்டு நான் வேகமா போய் வீட்டு கதவை திறந்தேன். அங்க ஹவுஸ் ஓனர் தான் நின்னுகிட்டு வந்தாரு. அவருக்கிட்ட என்ன ஆச்சுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். அவரும் ரொம்ப பதட்டமா இருந்தாரு. அப்ப அவர் சொன்னாரு, என்னோட பையனுக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். நைட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்திட்டு வந்திருப்பான் போல. அப்பா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா. உங்க வீட்ல கார் இருக்குல்ல, அந்த கார சாவிய மட்டும் கொடுமா, அவனை கொண்டு போய் நான் ஹாஸ்பிடல்ல சேர்க்கணும்னு சொல்லி அவர் கேட்டாரு. அவர் ரொம்ப பதட்டமா இருந்தாரு. பாகறதுக்கு நானும் திராவல இருந்த காரசாவி எடுத்துட்டு இருந்து அவர்ட்ட கொடுத்தேன். அண்ணா பாட்டப்படாதீங்க, அவனுக்கு ஒன்னும் ஆகாது, எல்லாம் சரியா இருன்னு சொல்லி அவருக்கு வரதெல்லாம் சொன்னேன்.